ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தவனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஒருத்தங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா வந்து அவசியம் இல்லை. முருகனுக்கு அறுபடை வீடுகள் வந்து இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி நிறையா கோயில்கள் வந்து முருகனுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான கோயில் தான் இந்த மருதமலை முருகன் கோயில். இந்த கோயிலை சுற்றி நிறைய அதிசயங்கள் வந்து நடந்திருக்கதா வந்து சொல்லுவாங்க. இதை பற்றி வந்து தமிழில் படமே வந்திருக்கு. அது என்ன படம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. ரொம்ப சூப்பரான சாங்ஸ்லாம் வந்து இந்த கோயிலை பற்றி வந்து வந்திருக்கு. அதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். சரி, இந்த கோயிலை பற்றி நீ என்னடா சொல்ல போவ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, பொதுவாக முருகனோட அருள் இருந்தால் தான் முருகன் கோயில்களுக்கு வந்து போக முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில். ஸோ வந்து உங்களுக்கு வந்து முருகனோட அருள் இருந்தால் தான் வந்து உங்களால் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வர முடியும். அந்த விதத்தை வந்து நான் வந்து ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்குவேன். இந்த கோயிலுக்கு வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து எப்படி வந்து பஸ் மூலியமாக வரணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா? இந்த கோயிலுக்கு நீங்கள் மலை அடிவாரத்துக்கு வந்துட்டா போதும். மலை மேலே அழைச்சிட்டு போகிறதுக்கு பஸ் வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பஸ்ஸுக்கு வந்து ஜஸ்ட் 10 ரூபீஸ் தான் வந்து ஆகும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பேக்கையும் வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து டோக்கன் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்து ஜஸ்ட் 500 இருந்ததுன்னா போதும். நீங்கள் வந்து நல்லா வந்து முருகனை வந்து தரிசிச்சுட்டு வரலாம். இங்கே வந்து நிறையா தர்பூசணி பழம் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் வந்து விற்கிறாங்க. நிறையா சாப்பிட்றதுக்கும் வந்து இருக்குது. பேப்பர் அப்புறம் கூட வந்து விற்றாங்க. இழந்த வடை வந்து விற்றாங்க. இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. உங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். தரிசனம் பண்ணும்போது வந்து ஃபோன் வீடியோஸ் அதெல்லாம் வந்து வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இதோட வந்து வீடியோஸை வந்து கட் பண்ணிக்குவேன். மீதி கதையை வந்து சொல்வேன். நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த வீக்கெண்ட்ஸில் வந்து வரதை விட்டுட்டு மற்ற டைமில் வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முருகனை வந்து கண்குழிவை வந்து ரசிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்காது பார்க்குறதுக்கு. நான் வந்து ரொம்ப நேரம் நின்று சாமி கும்பிட்டு வந்தேன். கூட்டமே இல்லை, அவ்வளோ ஃப்ரீயாக வந்து இருந்தது. ஐயப்ப பக்தர்கள் வந்து வந்ததுனால கொஞ்சம் க்ரௌடாக வந்து இருந்தது. அதுவும் வந்து நீங்கள் வந்து பொது தரிசனத்திலே வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு வந்து கூட்டம் ஹெவியாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ரூபாயில் வந்து சிறப்பு தரிசனம் வந்து தராங்க. இந்த கோயில்லையும் வந்து சாமிக்கு வந்து சிவப்பு அர்ச்சனை பண்ணுறதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து தனியாக வந்து அமௌண்ட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. மலைக்கு கீழே எப்படி வந்து பஸ்ஸுக்கு வந்து கவுண்டர் இருக்கோ அதே மாதிரி வந்து மலைக்கு மேலே வந்து பஸ்ஸுக்கு வந்து கவுண்டர் வந்து இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ட்ரிப் வந்து செமையாக இருந்தது. முருகனோட தரிசனம் வந்து எனக்கு வந்து நல்லாவே கிடைச்சது. உங்களுக்கும் வந்து கிடைக்கணும்னு ஆசைப்படுவேன். நீங்களும் என்ன மாதிரியே வந்து முருகனை வந்து கண்குழிவாக பார்க்கணுன்னா ஒரு வீக் டேஸில் போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து முருகனோட தரிசனம் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, முருகன் நினைச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து முருகன் கோயிலுக்கு வந்து போக முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மலையோட வியூ வந்து நல்லா இருக்குது. எனக்கு ஆக்சுவலி வந்து வீடியோ எடுக்க தெரியலன்னு நினைக்கிறேன். மலையில் பஸ்ஸில் போனது வந்து இதுதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் வந்து கீழே வந்து சொல்லுங்கள்.